வீட்டில் இருந்து கேட்ட அழுகை சத்தம். கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறிய மனைவி, மாமியார். வழக்கையே திருப்பி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கணவனை அடித்தே கொலை செய்து சடலத்தை தூக்கில் தொங்கவிட்டது விசாரணையில் அம்பலம். இளைஞரை மனைவியும் மாமியாரும் சேர்ந்து அடித்தே கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? கிராம மக்கள் எல்லாரும் தங்களோட வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஷர்மிளாங்கிற பெண்ணோட வீட்டுல இருந்து அழுகை சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் உடனே ஷர்மிளாவோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்ப என் கணவன் விஜய் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அழுதுருக்காங்க ஷர்மிளா. நேத்து வரைக்கும் விஜய் நல்லா தானே இருந்தாரு, எங்க கிட்ட கூட நல்லா பேசினாரு, திடீர்னு எப்படி தூக்கு மாட்டி உயிரிழந்தாருன்னு கிராம மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அங்கிருந்த ஒருத்தர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விஜயோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வீட்டுல இருந்த ஷர்மிளா கிட்டையும் அவங்களோட தாய் கிட்டையும் போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல ஷர்மிளாவை தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு ஷர்மிளா முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காங்க. இதனால போலீஸுக்கு ஷர்மிளா மேல டவுட் வந்திருக்கு. இதுக்கிடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல விஜய் உடம்புல அதிக காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் மனைவி ஷர்மிளா கிட்ட தங்களோட வாணியில விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. திருவண்ணாமலையில உள்ள சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஜய் லாரி டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஷர்மிளாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. விஜய் அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு 15 நாளுக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு திரும்புவாராம். கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஷர்மிளா எந்த நேரமும் போன்லயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் தன்னோட மனைவி ஷர்மிளாவுக்கு போன் பண்ணியிருக்காரு. அப்ப போன் பிஸின்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புற கணவன் கிட்டையும் ஷர்மிளா சரியா பேசாம போனே கதின்னு கிடந்திருக்காங்க. இதனால மனைவி வேற யார் கூடவோ தகாத உறவுல இருக்கிறதா நினைச்ச விஜய் ஷர்மிளா கூட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. நீ யார் கூடவோ தகாத உறவுல இருக்க, அதான் நீ என்ன அவாய்ட் பண்ற, நான் வீட்டுக்கு வந்தா கூட என் கூட நீ பேச மாட்டேங்கிறன்னு திட்டி இருக்காரு. அதுக்கு மனைவி, நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன், நீங்க தான் தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்கன்னு பதில் சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அன்னையிலிருந்து விஜய் மனைவி ஷர்மிளாவை அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பின விஜய் மறுபடியும் மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அப்ப வீட்ல ஷர்மிளாவோட தாய் ராணி ஃபாத்திமாவும் உடன் இருந்திருக்காங்க. மகள் அடி வாங்குறத பார்த்து கோபத்தோட உச்சத்துக்கே போன தாய் அங்க கிடந்த கட்டைய வச்சு மருமகனை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. தாய் கூட சேர்ந்துக்கிட்டு ஷர்மிளாவும் தாக்குனதுல விஜய்க்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதுல நிலை குலைஞ்ச விஜய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து சடலத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் விஜயோட கழுத்துல கயிற்ற கட்டி தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அடுத்து அக்கம் பக்கத்தினர்கிட்ட விஜய் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டதா நாடகமாடி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி விஜயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சோம் ஷர்மிளா முன்னுக்கு பின் முரணாக அளிச்ச பதில வச்சோம் அவங்க தான் உண்மையான கொலையாளிங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஷர்மிளாவையும் அவங்க அம்மா ராணி ஃபாத்திமாவையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.